இந்த வீடியோவில் கேட் ரவுட்டை உருவாக்கி ஒரு வியூ எப்படி லோட் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் லாராவெல்ல ஒரு புது ப்ராஜெக்டை உருவாக்கின பிறகு முதல்ல பண்ண வேண்டியது டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு PHP artisan serve அப்படின்னு அந்த கமாண்டை என்டர் பண்ணுறீங்க. லாராவெல் டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய லோக்கல் டெவலப்மெண்ட் URLனு அது ஒன்று கொடுக்குது இல்லையா, அதாவது இந்த URL. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு அதை என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு லாராவெல்லோட டிஃபால்ட்டான அந்த ஹோம் பேஜ் கிடைக்கும். இதுக்கடுத்து இந்த டெர்மினலில் இப்போதைக்கு வேலை கிடையாது, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கவலைப்படாதீங்க, அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போது நம்ம இந்த லாராவெல்லோட டிஃபால்ட்டான இந்த ஹோம் பேஜை ரிமூவ் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ரவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் web.phpன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுட்டை போட்டிருப்பாங்க. இதுதான் அந்த லாராவெல் பேஜுக்கான ரவுட். இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரவுட்டை போட்டு எப்படி ஒரு வியூவை லோட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 404 ஃபவுண்டுன்னு வரும். ஏன்னா ரூட் பேத்துக்கு எந்த ஒரு ரவுட்டுமே நம்ம எழுதலை. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரு புது ரவுட்டு உருவாக்க போகிறோம். அதை பண்ணுறதுக்கு ரவுட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் லாராவெல்காக இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன்லேருந்து தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வேலை செஞ்சு நம்மளுக்கு இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கான லிஸ்ட்டை காமிக்குது. இப்போ நம்ம ரவுட்டுன்னு டைப் பண்ண உடனே நம்மளுக்கு ஏகப்பட்ட ரவுட் நேம் வச்சுருக்க கிளாஸஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுது. இதில் நம்மளுக்கு தேவைப்படுற ரவுட் கிளாஸ் என்னென்னா, இதோ முதல்ல தெரியுது பார்த்தீங்களா, லூமினேட் சப்போர்ட் ஃபேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ரவுட் கிளாஸ் தான் நம்மளுக்கு தேவை. இதனால் எந்த ஒரு ரவுட் கிளாஸையும் தப்பாக என்டர் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மேலே இந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ளூட் ஆகிடும் இந்த ஃபைலுக்குள்ளே. அதில் முடிவினப்போ ரவுட்டுன்னு ஒரு கிளாஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரவுட் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம ரவுட்டுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இந்த லாராவெல் வச்சுருக்கோம். அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த லாராவெல்கான ரவுட்ஸ் எல்லாம் பதிவு செய்ய போகிறோம். இப்போது கெட் ரவுட்டை நம்ம பதிவு பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ்க்குள்ளேயே கெட்டுன்னு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம கால் பண்ணணும்னா நம்ம ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டரை பயன்படுத்தணும். அதுதான் இந்த டபுள் காலன்னு சொல்லப்படுற இந்த சிம்பிள்ஸ். அந்த ஆப்ரேட்டரை என்டர் பண்ண பிறகு அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்லாம் உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் லிஸ்ட்டில் வரும். அதில் கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கெட் மெத்தட் தான் நம்ம கெட் ரவுட்டுக்கான மெத்தட். இந்த மெத்தடோட ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் முதல் பேராமீட்டர் நம்ம கொடுக்க வேண்டியது URI. இதை ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வெறும் ஸ்லாஷ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லாஷுங்கிறது ரூட் URLக்கான ஒரு ரவுட். நீங்கள் உங்கள் டொமைனை என்ட்ரு பண்ணாலே இந்த ரவுட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் ரெண்டாவது பேராமீட்டரை நம்ம கொடுக்க போகிறது ஆக்ஷன். ஆக்ஷனுங்கிறது ரெண்டு விதம். ஒன்று நீங்கள் ஃபங்க்ஷன் கூட கொடுக்கலாம், அல்லது கண்ட்ரோலராகவும் கொடுக்கலாம். நம்ம இப்போது வெறும் ஃபங்க்ஷன் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டாவது பேராமீட்டரை நம்ம ஃபங்க்ஷனை கொடுத்து ஒரு கேட் ரவுட்டை உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த ரவுட் வேலை செய்தா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் போய் ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ 404 எரர் வந்து போயிருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஏன்னா இந்த ரவுட்டில் நம்ம ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. நீங்கள் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா தான் அது உங்கள் வியூ பேஜில் காட்டும். அப்போது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம். சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சாம்பிள் டெக்ஸ்ட்ன்ற அந்த ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகிருக்கும். நீங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு தான் அப்படின்றது தெரியும். இது ஒரு HTML கிடையாது. இப்போது ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. வேறு ஏதாவது ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு பூலியன் டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ போய் ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு 1ன்னு ஒரே ஒரு வேல்யூ வந்திருக்கு. பூலியனோட வேல்யூ படி ட்ரூனா 1. இப்போ அடுத்தது ஒரு இன்டீஜர் வேல்யூவை கொடுக்கணும். 20ன்ற ஒரு நம்பரை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா 20ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. மொத்தத்தில் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா என்ன டைப்பாக இருந்தாலும் அது உங்களுடைய ப்ரௌசரோட அவுட்புட்டில் வரும். ஆனால் இப்போ நம்ம ஒரு வியூவை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோங்கிறதால நம்ம ஒரு வியூவை முதல்ல உருவாக்க போகிறோம். அதுக்கு ரிசோர்ஸஸ் ஃபோல்டருக்குள்ளே
வியூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஆல்ரெடி உங்களுக்கு வெல்கம்னு சொல்லிட்டு லாராவெல்லோட ஒரு டிஃபால்ட் வியூ ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்க போகிறோம். இந்த ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஃபைலுக்கு என்ன பேர் வச்சுக்கிறேன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனில் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் .phpன்னு தான் வைக்கிறேன். நீங்கள் நிறைய லாராவெல் ப்ராஜெக்ட்ஸ் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா .blade.phpன்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பிளேடுங்கிறது என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வெறும் .phpன்னு மட்டும்தான் வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு சிம்பிளான PHP வியூ ஃபைல் தான். இப்போது இந்த வியூ ஃபைலுக்குள்ளே நான் ஒரு HTML கண்டென்ட்டை உருவாக்குறேன். இதில் HTMLன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறேன். அதுக்குள்ளே ஒரு டைட்டில் ஒன்று வச்சுக்கிறேன். ஒரு பாடி உருவாக்கிக்கிறேன். அதில் இங்கே ஒரு ஹெட்டிங்கை உருவாக்கிக்கிறேன். அதில் திஸ் இஸ் தி ஹோம் பேஜ் அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சில கண்டென்ட்டை உருவாக்கி ஒரு வியூ ஃபைலை உருவாக்கியிருக்கோம், அதாவது இந்த home.php. இதை நம்மளுடைய கெட் ரவுட் ரிட்டர்ன் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்? நீங்கள் நினைக்கலாம் சிம்பிளாக போயிட்டு இங்கே ஹோம்ன்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலே அது ஹோம் வியூ ஃபைலை ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னு. ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஹோம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். அப்போ வியூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது? அதுக்கு தான் லாராவெல் ஒரு ஹெல்ப்பர் ஒன்று வச்சுருக்காங்க, ஹெல்ப்பர் மெத்தட். இது வியூன்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தட். இதில் முதல் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த வியூ ஃபைலோட நேம். அது உங்களுடைய வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போது நம்மளுடைய வியூ ஃபைலோட நேம் ஹோம், அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, வெறும் ஹோம். ஏன்னா அந்த ஃபைலோட பேரே ஹோம் தான். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், திஸ் இஸ் த ஹோம் பேஜ் அப்படின்ற நம்மளுடைய பேஜ் வந்திருக்கும். இப்போ ப்ரௌசர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இந்த வியூ ஃபைலுக்கான கண்டென்ட் தான். நீங்கள் வியூ சோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த HTML கண்டென்ட் நம்ம அந்த ஃபைலில் உருவாக்குனது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இது வெறும் PHP ஃபைலை தான் வியூ ஃபைலாக எடுத்துக்கும் அப்படின்னுட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வியூ ஃபைலாக நீங்கள் வேறு ஒரு சில ஃபைலையும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு HTML ஃபைலை உருவாக்க போகிறேன். அந்த ஃபைலுக்கு கான்டாக்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், .html தான் வைக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே இருக்க போகிற கண்டென்ட் கிட்டத்தட்ட நம்ம ஹோம் வியூக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு கண்டென்ட் தான். அதனால் அதையே நான் காப்பி பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டைட்டிலையும் ஹெட்டிங்கையும் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ இது வேறு ஒரு வியூ ஃபைலுன்றதால இதுக்கு தனியாக வேறு ஒரு ரவுட்டை நம்ம உருவாக்க போகிறோம். அது கிட்டத்தட்ட இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கின அதே மாதிரி தான். அந்த ரவுட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு கூட கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த URI இதை நம்ம கான்டாக்ட்னு வச்சுக்க போகிறோம். ஏன்னா கான்டாக்டுக்கான வியூ தான் நம்ம பண்ண போகிறது. அதனால் வியூ ஃபைலோட நேமும் கான்டாக்ட்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டாம், .htmlன்றது தேவையில்லாதது. இப்போ இந்த நேமை வச்சு லாராவெல் அந்த வியூ ஃபைலை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ போயிட்டு உங்களுடைய ரூட் URLக்கு அடுத்து, அதாவது இந்த டொமைனுக்கு அடுத்து நீங்கள் ஸ்லாஷ் உங்களுடைய URI-யான அந்த கான்டாக்ட் அப்படின்றத என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்டாக்ட் பேஜுக்கான வியூ லோட் ஆகி வந்துடும். மொத்தத்தில் உங்களுக்கு வியூ ஃபைலுன்றது எந்த எக்ஸ்டென்ஷனில் இருந்தாலும் லாராவெல் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் பிளேட் டெம்ப்ளேட்டிங் என்ஜினை பயன்படுத்தி வியூ ஃபைல்ஸை உருவாக்குவீங்க. அதுக்கு தான் .blade.phpன்னு வச்சுருப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வியூ ஃபைலை ரவுட் மூலமாக எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான். அடுத்த டுட்டோரியலில் நம்ம ஒரு போஸ்ட் ரவுட்டை உருவாக்கி டேட்டாவை சென்ட் பண்ணி பார்க்க போகிறோம். போஸ்ட் டேட்டாவை சென்ட் பண்ணுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறீங்க.